ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டாட்ஸ் வீடியோ வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்டாட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் ஆஃப் ஈச் இயர், அதாவது ஏலத்துக்கு எடுப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும் பிளேயர்ஸ், அதில் ஒவ்வொரு வருஷமும் அதிக ஏலத்துக்கு போன பிளேயர்ஸ் யார் யார், அவங்களோட விலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. ஐபிஎலோட ஸ்டார்டிங் இயர் மக்களே 2008 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்கே விலை யாருக்கு அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ், 2007 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டன் மகேந்திர சிங் தோனி, அவரை சிஎஸ்கே அவங்களோட பேருக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் எடுத்தது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எடுத்த அவர் விலை, அதாவது அந்த 2008 அவரோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் எடுத்திருக்காங்க மக்களே. அந்த ஆக்ஷன்ல ஹையஸ்ட் பிரைஸ் போனவர் அவர் தான். அண்ட் அவங்களுக்கு அதை ரீபேவும் பண்ணாரு, 2 கப்பு. அண்ட் இப்போ இதோட சேர்த்து அடுத்தடுத்த வருஷம் வந்து 2 கப் வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் 2018 சேர்த்து 3 கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு மகேந்திர சிங் தோனி. 2009 2 பிளேயர்ஸ் ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போயிருக்காங்க, கெவின் பீட்டர்சன், ஆண்ட்ரூ ஃபிளின்ட்லாஃப். இவங்க 2 பேருமே ஒரே பிரைஸ் தான் போயிருக்காங்க, 1.15 மில்லியனுக்கு பிரைஸ் அப்படின்னு கொடுத்து வாங்கினாங்க. பட் ஆனால் அவங்க அந்த டீமுக்கு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் 2 பேருமே வேற வேற டீமுக்கு வந்து சேல் ஆனாங்க. பட் அந்த வருஷம் வின் பண்ணது வந்து அவங்க எடுத்த டீம் கிடையாது. 2010 2 பிளேயர்ஸ், இப்பயும் 2 பிளேயர்ஸ் வந்து ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போயிருக்காங்க, கைரன் பொலார்ட் அண்ட் ஷேன் பாண்ட். 2 பேருமே 0.75 மில்லியன் பிரைஸுக்கு வந்து ஏலம் போனாங்க. அண்ட் அவங்க ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு எடுத்த டீமுக்கு கொடுத்தாங்க. அதனால அந்த டீம்ல அவங்களை தக்க வைக்கவும் செஞ்சாங்க. 2011 பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர், எஸ் த பிக் நேம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய வந்து நேம் கிரியேட் ஆயிருது. பிகாஸ் அந்த ஃபைனல்ல சரி, ப்ரீ இதுல சரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோடனே அவரை ஷாருக் கான் நம்பி 2.4 மில்லியனுக்கு எடுக்கிறாரு. எடுத்து அவர் கம்பீர் கேகேஆருக்கு எத்தனை வருஷம் வந்து இருந்தாரோ, ஸோ 2 கப் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் கொடுத்த பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டாரு. ஸோ ஹையஸ்ட் பெய்ட் அப்படிங்கிற அந்த பேரை வந்து அவர் கெடுக்கல. 2012 ஏற்கனவே சிஎஸ்கே தோனியை எடுத்து ஒரு பெரிய சொத்தா சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னொரு சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு 2012 வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை 2 மில்லியன் கொடுத்து வாங்கி அவங்களோட அசெட்ல சேர்த்துக்கிறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் ஜடேஜா டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே கொடுத்துட்டே இருக்காரு. ஃபீல்டிங் பண்ணணுமா பண்றேன், பேட்டிங் பண்ணணுமா பண்றேன், நல்ல பவுலிங் பண்ணுமா போடுறேன், ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை பக்காவா கொடுக்குறாருன்னா அது மிகவே ஆகாத மக்களே. 2013 கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு பெரிய நேம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை யார் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்கன்னா 1 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்க. பட் ஆனா அந்த இயர் கிளென் மேக்ஸ்வெல் அவங்க யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் டைம் அவர் பெஞ்சில் தான் உட்கார்ந்தாரு. ஒரு 4 மேட்ச் என்னமோ தான் ஆடி இருப்பாரு. 1 மில்லியன் கொடுத்து வாங்கி பெஞ்சில் உட்கார வைக்கிறது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த சாலிட் கோரை வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1 மில்லியன் கிளென் மேக்ஸ்வெல். 2014 இந்தியன் லெஜெண்ட் யுவராஜ் சிங் 14 கோடிக்கு ஏலம் போறாரு மக்களே. நல்லா கேட்குங்க, 14 கோடி. அண்ட் அவர் வட்டம் ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போறாரு அப்படின்னா அந்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா தெரியல. பண்ணாரான்னு ஒரு சில மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு சில மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருப்பாரு. பட் யுவராஜ் சிங்கோட பொட்டன்ஷியல் எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான், எவ்வளவு பெரிய பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது. பட் 14 கோடிக்கு ஏலம் போன அந்த இயர்ல அவரோட ராசியோ என்னவோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா தான் இருக்கு. 2015 அகைன் தி சேம் யுவராஜ் சிங் போன வருஷம் 14 கோடிக்கு போனவர் இந்த வருஷம் 16 கோடிக்கு போறாரு. இதுவரை ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 16 கோடிக்கு ஏலம் போன ஒரே பிளேயர் இவர் தான். தி ஹையஸ்ட் பிரைஸ், இதை இன்னும் யாரும் அடிக்கல. ஸோ 16 கோடிக்கு ஏலம் போனவர். நான் தான் சொல்றேன்ல, அந்த வருஷமும் அவரோட ராசியோ என்னவோ பெர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ் வேணா சொல்லலாம். அதுக்கு முதல் வருஷம் ஆவரேஜ், அதுக்கு அடுத்த வருஷம் அபோவ் ஆவரேஜ். ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திரும்ப நான் அதே இதை சொல்ல விரும்பல. ஸோ இதுவரை ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கிற ஒரு பிளேயர் யுவராஜ் சிங். 2016 உங்க எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் ஃபைனல், ஐபிஎல் ஃபைனல்ல என்னதான் மும்பை வின் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் பேசுறது வந்து ஒரு மனுஷனை பத்தி தான், ஷேன் வாட்சன். இந்த நபர் எவ்வளவுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 9.5 கோடிக்கு வந்து விலை போறாரு மக்களே. ஆனால் 9.5 கோடிக்கு விலை போன அவர் அந்த டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணல. பிகாஸ் அவர் என்ன ரோல் எடுத்தாங்கன்னா ஆல்ரவுண்டர் ரோல் எடுத்தாங்க. பேட்டிங் பண்ணாரா தெரியல, பவுலிங் பண்ணாரா தெரியல. ஸோ அந்த வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம்
பிலோ ஆவரேஜ் தான். 2017ல புதுசா வந்த டீம் ரைசிங் புனே சூப்பர் ஜாயன்ட்ஸ் பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக் நேம் 14.5 கோடி கொடுத்து வாங்குறாங்க. பட் வாங்கியும் அவர் வந்து அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுக்கல, பிலோ ஆவரேஜ் தான். பிகாஸ் அவர் ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் எடுத்தாங்க. பவுலிங் ஓகே, ஒரு டீசெண்டா போட்டாரு. பேட்டிங் ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணாரு. அண்ட் அவங்க எதிர்பார்த்த அந்த 14.5 கோடிக்கான பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுக்க தவறிட்டாரு அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். 2018ல ஸ்டீவன் ஸ்மித் 12.5 கோடிக்கு வேலை போறாரு மக்களே. யாரு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நம்பி எடுத்தாங்க. அண்ட் அவர் அவங்களுக்கான அந்த ஒர்த்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணாரு. அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த வருஷம் அவர்கிட்ட வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு, ஒரு மேட்ச்ல வந்து T20 ஓகே ஓரளவுக்கு, ஒரு மேட்ச்ல நிறைய மேட்ச்ல ODI இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு போனாரு. ஸோ அவங்க எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி 12.5 கோடிக்கு அவ்வளோ ஒர்த் கொடுக்கல அவர். 2019ல 2 பிளேயர்ஸ் வந்து ஹையஸ்ட் பிரைஸ் ரேஞ்சுக்கு போறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட செல்லப்பிள்ளை ஜெயதேவ் உனத்கட். இவங்க 2 பேரோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 8.4 கோடி. ஸோ ஜெயதேவ் உனத்கட் அவர் 8.4 கோடி இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பவுலிங் போடுறாரு, 6 போகுது, பவுலிங் போடுறாரு, 4 போகுது. ஆனால் கரெக்டான டயத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பவுலர் தான். பட் அவரோட ஃபார்ம் இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், த லேட்டஸ்ட் இயர் 2020 இப்போ தான் ஏலம் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். பேட் கமின்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேயரை 15.5 கோடி, அதாவது யுவராஜ் சிங்கோட ஹையஸ்ட் பிரைஸ் 16 சொன்னேன் இல்லையா, அதை விட ஒரு 0.5 கோடி கம்மியாக பேட் கமின்ஸை எடுத்து வச்சிருக்காங்க ஆர்சிபி. அண்ட் இவர் ஆர்சிபிக்கு வந்து வேணுங்கிற அந்த விஷயங்களை வந்து பண்ணுவாரா, அவங்க எதிர்பார்த்த அந்த பிக் நேம். ஸோ இந்த வருஷம் அவங்க கப் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்து அவரை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கப் அடிப்பாங்களா அப்படிங்கிறதே நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் யார் வந்து ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிறுத்தாம நம்ம மதுரை 360 சேனல் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும்.